ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃப்ராஸ்ட்பார்ன் கேம் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு சீசன் எண்ட் ஈவெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ராஸ்ட்பார்னில் வந்து ஒவ்வொரு சீசனோட முடிவுலையும் ஒரு சீசன் எண்ட் ஈவெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ கொடுத்துருக்க சீசன் ஈவெண்ட்டை தான் வந்து நம்ம இந்த கேம் பிளேயில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ராஸ்ட்பார்னோட கடைசி சீசன் நடந்த அதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சீசன் அண்ட் ஈவெண்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு சீசன் அண்ட் ஈவெண்ட்டுமே அந்த சீசன் நடந்த அதே ஒரு பேஸ், அந்த ஈவெண்ட்டுக்குன்னு எதனா ஒன்று புதுசாக வந்திருக்குன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கான எண்ட் ஈவெண்ட்டும் அங்கே தான் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பிளாக் ஸ்மித் அந்த ஆன்வில் கிட்டே போவோம் வாங்க. இந்த மாதிரி சீசன் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த லெஜெண்டரி வெப்பன்ஸ் கிடைக்கிறதுக்கோ இல்லை அதோட பார்ட்ஸை வாங்கி அதை கிராஃப்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. இந்த சீசனுக்கும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி வெப்பன்ஸ் இருக்குது, பர்பிள் வெப்பன்ஸ் இருக்குது, பர்பிள் ஆர்மர் இருக்குது. லெஜெண்டரி வெப்பன்ஸில் ஈஸியாக இப்போ பார்க்குற வரைக்கும் ஈஸியாக கிராஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா ஏன் கண்டென்ட்டில் ஏன் கேம் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ஃபைண்டர் போ தான். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த பிளாக் ஸ்மித் ஆர்ப் இல்லை, லார்ஜ் இல்லை, ஸ்மால் ஆர்பும் கூட என்கிட்ட இல்லை. அது ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்ஃப் அந்த லொக்கேஷன் நான் இன்னும் அன்லாக் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மற்ற லெஜெண்டரி வெப்பன்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோ இந்த சீசன் எண்டுக்குள்ளே இந்த ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பாத்ஃபைண்டர் போ இல்லாட்டி த வெரி ரேர் எபிக் இந்த பர்பிள் வெப்பன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வார்த் ஸ்டாஃப் வந்து ஒன்றாவது கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்டாவது அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த வீடியோஸோ ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டுருந்தோம். அந்த வேலை கொஞ்சம் போய்ட்டுருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஒருத்தங்க தவறிட்டாங்க. அதனால அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் 2.5 வீக்ஸ் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் வந்து கரெக்டாக வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் எங்கெங்கே கிடைக்குன்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஆர் ரெட் லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் மாதிரி இருக்கும், பூமியில் புதஞ்சிருக்கும். அதை தோண்டி எடுத்து அதை ஒரு சாவி வச்சு நம்ம வாங்கணும். அந்த சாவி வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5 தான் கிடைக்கும். அதுவும் நம்ம சில்வர் கொடுத்து வாங்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 தான் கிடைக்கும். அதுபோக மற்ற பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து நார்மலாகவே செஸ்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த என்ஹான்ஸ்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாம்பில் இருக்க செஸ்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ லொக்கேஷன் போயிடுவோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்டு செஸ்ட்டை வந்து நான் வந்து கண்ணில் பார்த்து சில தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து விளையாடும்போது சுற்றி மேலே அந்த ரைட் கார்னர் நம்மளுக்கு மேப் வரும் பார்த்திங்களா, அந்த மேப்பில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி செஸ்ட்டுக்கு நான் பாட்டுக்கு அந்த மேப் பார்த்துட்டே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது மேப்புக்கு வந்து அந்த மேப்பில் வந்து அது தனி செஸ்ட் மாதிரி கொடுக்கல, உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டோனுக்கு என்ன சிம்பிள் வருமோ அந்த சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. நான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப விளையாண்டு இந்த வீடியோலேயே அது கன்டினியூஸாக வந்துடும். விளையாண்டு அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேயர்ஸ் என்ஹான்ஸ்டு பிளேயர்ஸும் என்ஹான்ஸ்டு ஆயிலும் வந்து கலெக்ட் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. என்ஹான்ஸ்டு பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக செஸ்ட்லேயே கிடைக்குதுங்க. அதுவும் எல்லா செஸ்ட்லேயும் கிடைக்கிறதில்ல, நான் ஓப்பன் பண்ணுறதில் ஒரு சில செஸ்ட்டில் கிடைக்குது. அந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கேம் பிளேயில் வந்து நான் அந்த அண்டர் கிரவுண்ட் செஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்குன்னு. அதை வந்து நான் இப்போ எடிட் பண்ணுறப்ப பார்த்துருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். என் லக் அப்படியே என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இப்போ எல்லோ ஃபாரஸ்ட்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயர்ஸ் கூட கிடைக்கல. நம்ம வந்து ரெட் லொக்கேஷனுக்கு போய் பார்ப்போம் வாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, சில கமெண்ட்ஸ் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மியூசிக் வந்து அதிகமாக இருக்குது, என் வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வால்யூம் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நான் பார்த்து இனிமேல் வர வீடியோஸ் கரெக்டாக பண்ணிக்கிறேன்னு போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் அதே மாதிரி இருக்கா இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் பார்த்து சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து பிளேயர்ஸ் கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஸ்மித் பிளேயர்ஸ். ஓகே, நான் வந்து என்ஹான்ஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலி என்ஹான்ஸ்ட் பிளேயர்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறு தவறு நடந்து போச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு பிளேயரும் கிடச்சிது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறக்கப்போ ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த செகண்ட் பிளேயர் கிடச்ச அந்த செஸ்ட்டோட கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பேங்கில் பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பிளேயர்ஸ் இருக்கும். அதை காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன்.
ஓகே இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அந்த மெட்டலில் மேஜிக் ஆயில் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க. அது வந்து நான் வந்து மைக் எதுவும் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, ஃபோன்லேயே அப்படியே டேரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான். வந்து மேப் அதனால் பண்ணி ஃபேமிலி ஹெட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுனால வந்து மேப் ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். பெட்டர் ஆப்ஸில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாம்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஓ சூப்பர் என்ஹான்ஸ்டு ஆயில் உங்களுக்கு வந்து 2 புட்டிக்கு 1 கிடச்சிருக்குன்ற கணக்கு இப்போ வரைக்கும். ஸோ 50-50 சான்ஸ் இருக்குது. இதே ஒரு 4 புட்டி 5 புட்டி திறந்தோம்னா ஒரு ப்ராபபிலிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இருங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாம்குள்ளே வந்து எவ்வளோ ஆயில் கிடைக்குது அப்படிங்கிறது மறந்துடுச்சு. ஓகே இதில் இருக்கா 4 பொட்டியில் 2 இருக்குன்னா கிட்டத்தட்ட 50-50 சான்சஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த மாப்ஸை கொள்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே கிடைக்குதான்ட்டு. ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த டாம்போட வீடியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மொத்தமாக அந்த டாம்பு வந்து கிளியர் பண்ணப்போ எனக்கு வந்து 5 என்ஹான்ஸ்டு வந்து கிடச்சிது ஆயிலு. அது படி பார்த்தா கிட்டத்தட்ட 10 செஸ்ட்டுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்க மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த டாம்பில் அந்த மாதிரி தான் கிடச்சிது. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அந்த பரீடு செஸ்ட்டை வந்து அன்லாக் பண்ணி காட்டுறாங்க. பரீட் செஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து லூட் கிடச்சிடாது. ஒரு சிலதில் பெட்டி இருக்கும், ஒரு சிலதில் பெட்டியே இருக்காது. பெட்டி இருக்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லூட் கிடச்சிருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே வந்து பெட்டி கிடச்சிருச்சு. நான் வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு பார்த்தா கிடச்சிருச்சு. ஓகே கோல் கிடச்சிருச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது இல்லையா, அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணால் அப்போ வந்து எனக்கு அந்த இறகு தான் கிடச்சிது. இப்போ வீடியோவில் பாஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு இறகு ஒன்று கொடுப்பாங்களா அதுதான் கிடச்சிது. இப்போ லாஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணப்போ ஒரு காலி பாட்டில் அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செஸ்ட் இருக்கப்போ அந்த ஒரு மான்ஸ்டர் செஸ்ட் வரும் தெரியுங்களா, 80 or 70 ஹெல்த் பாயிண்ட்ஸோட அந்த மாதிரி ஒரு செஸ்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராஸ்ட்பர்னோட கடைசி ஈவெண்ட், இந்த சீசனோட எண்ட் ஈவெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. நாளையிலேருந்து நான் வேறு ஒரு கேம் பிளேயோட வீடியோவும் போடலான்ட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசன் இந்த ஈவெண்ட் எண்டுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா 2ல் ஒரு வெப்பனாவது நான் கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் இந்த ஈவெண்ட் விளாண்டு பார்த்து அந்த கோல் நிலக்கரி இருக்குது இல்லைங்களா, அதை கலெக்ட் பண்ணதை வச்சு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 கீ, ஒரு கீக்கு 10 சில்வர்னு 6 நாளைக்கு 300 சில்வர் செலவு பண்ணுறது வந்து எனக்கு கேட்டால் ராத் ஸ்டாஃபுக்கு ஒர்த்து இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடின்லேயே கோல்டு செஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே அந்த லெஜெண்டரி பாத் ஃபைண்டர் போ அப்படின்னா அது கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த 30 சாவிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல் கிடைக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் செஸ்ட் கிடைக்கிறதில்ல. செஸ்ட் கிடைக்கிற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோல் கிடைக்கிற வாய்ப்புகளும் கம்மி தான். உங்களுக்கு வந்து இன்னும் மான்ஸ்டர்ஸ் வருது, மான்ஸ்டர்ஸை கொண்டு இல்லை சாவி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு எல்லா தடவையும் அந்த வந்து கோல் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து சும்மா ஃபன்னுக்கு விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரினா விளையாண்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வெப்பன்ஸ்க்காக எல்லாம் ஜாலியாக விளையாடுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க. இந்த ஒரு கேம் தான். இந்த வெப்பன் இந்த சீசன் இல்லாட்டி அடுத்த சீசனில் ஃப்ரீயாகவே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த சீசனில் வந்து ஏன்ட்டு மாதிரி கேட்டுறாதீங்க. சும்மா சொல்கிறேன், ஜாலிக்குன்னு விளையாடுற கேம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க.